அண்ணே வணக்கம்ண்ணே. வாயா. அண்ணே வணக்கண்ணே. இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தோண்ணே. என்னையா கையில் மாலையெல்லாம் பலமாக இருக்கு? அண்ணே நம்ம கட்சியில் இளைஞரணி செயலாளர் பதவி காலியாக இருக்குல்லண்ணே. ஆமாம். அந்த போஸ்டிங்கை கட்சி மேலிடம் எனக்கு கொடுத்துருக்காங்கண்ணே. நீங்கள் கட்சியில் எங்களுக்கெல்லாம் சீனியரு. உங்களை பார்த்தானே நாங்கள் கட்சிக்குள்ளே வந்தோம். அதான் உங்ககிட்ட விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேண்ணே. டேய் வாடகை குரா. டேய் கை தட்டுங்கண்ணா. டேய் குரா. அண்ணே என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. நல்லா நல்லா அண்ணே நீங்க கட்சியில எவ்வளவு முக்கியமான ஆளு. உங்க சொல்லுக்கு உங்களுக்கு கட்சியில எவ்வளவு பவர் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்ண்ணே. அண்ணே வர எலெக்ஷன்ல நீங்க தான் நம்ம தொகுதி எம்எல்ஏ. நம்ம கட்சியோட இளைஞரணி செயலாளரா உங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. அண்ணே ஒரு போட்டோ எடுத்துக்கலாமாண்ணே? எடுத்துக்கலாம். டேய் வாடா போட்டோ எடுறா. சரிங்கண்ணே. அண்ணே நீங்களும் கொஞ்சம் வாங்கண்ணே. டேய் அண்ணே கூப்பிட்றாப்ல வாடா. போட்டோ எடுப்பா. சரிங்கண்ணே அப்ப நான் கிளம்புறோண்ணே. டேய் வாங்கடா. அண்ணே வரண்ணே. என் வீட்டுக்கு வந்து என் வீட்டிலேயே என் தம்பி பதவியை வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். எவ்வளவு திமிருக்கும். ஆடுங்கடா ஆடுங்க. இந்த கிருபா யாருன்னு கூடிய விரைவில் காட்டுறேன். ஏங்கா உங்க வீட்டுக்காரர் தானே கட்சியில இளைஞரணி செயலாளரா இருந்தாரு. இப்போ வேற யாரோ அந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கிறதா சொல்றாங்க. என்னக்காச்சு? ஆமா இந்து, இந்த ஆள் தான் அந்த பதவியில இருந்தா. ஆனா கதிர் வந்து நம்ம வீட்டுல பொண்ணு கட்டிட்டு போன விஷயத்துல இருந்து இவனுங்களுக்குள்ள ஏதோ தகராறு நடந்திருக்கு. அந்த கோபத்துல கதிர் கட்சி ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். அதனால இவரோட அந்த இளைஞரணி செயலாளர் பதவியை கட்சியில இருந்து பிடிங்கிட்டாங்க. அதனால 2 நாளைக்கு முன்னாடி நல்லா குடிச்சிட்டு வந்து விடிய விடிய இந்த கதையை தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. சிஸ்டர் சொல்லு பாண்டி. நான் வந்துட்டேன் சிஸ்டர். வீட்டு வாசல்ல தான் நிற்கிறேன். நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். ஓகே சிஸ்டர். சிஸ்டர் எதுக்கு இவ்வளோ அவசரமாக வர சொன்னீங்க? பாண்டி எனக்கு கதிர் கொலையில ஒருத்தர் மேல சந்தேகமா இருக்கு. அவரோட கைரேகை இதுக்குள்ள இருக்கு. நான் ஏற்கனவே சிவா சார் கிட்ட பேசிட்டேன். அவருக்கு தெரிஞ்ச கைரேகை நிபுணரோட ஆஃபீஸ்ல இதை எடுத்துட்டு போய் கொடுக்க சொன்னாரு. நான் உன்னோட ஃபோனுக்கும் ஒரு அட்ரஸ் அனுப்பியிருக்கேன். அந்த அட்ரஸ்ல இதை நீ கொண்டு போய் கொடுத்துறியா? சீக்கிரம் போ. ஓகே சிஸ்டர். எனக்கு என்னவோ திவாகர் தான் கொலைக்காரனா இருப்பான்னு சந்தேகமா இருக்கு. ஸ்ட்ராங்கா தோணுது. ஆனா இந்த டெஸ்ட்ல மட்டும் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல கருணாவை சீக்கிரமா வெளியே கொண்டு வரணும். வாங்க 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 வாங்க. அப்புறம்
என்ன இந்த பக்கம்? நீங்க பெரிய இடத்து மருமகளா இருக்கலாம். நான் இன்ஸ்பெக்டர். இது என்னோட ஸ்டேஷன். இங்க எல்லாமே நான் தான். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க, நீங்க என்ன இந்த பக்கம்? என்ன விஷயமா வந்திருக்கீங்க மேடம்? கருணாவை பார்க்கணும். கருணாவா? என்ன விஷயம்? கருணாவுக்கு பாயாசம் கொண்டு வந்திருக்கேன், கொடுக்கணும். பாயாசமா? எங்க கொடுங்க பார்க்கலாம். கொடு. பார்க்கிறதுக்கே சூப்பரா இருக்கு. பாயாசத்தை சொல்றேன். குடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் போல. குடிச்சிட்டா? ஓ, கருணாவுக்கா எடுத்துட்டு வந்தல, கொடுத்துரு. இன்னைக்கு நம்ம வீட்ல பால் பாயாசம் பண்ணோம், அதான் எடுத்துட்டு வந்தேன். ஓ, அப்போ நான் வீட்டில் இல்லைன்னாலும் பால் பாயசம்லாம் பண்ணி சந்தோஷமா இருக்கீங்க. ஆ? இன்னைக்கு ஜெயந்தி அக்காவோட கல்யாண நாள். சுகுணாக்கா தான் உனக்கு பால் பாயாசம் ரொம்ப பிடிக்கும்னு எடுத்துட்டு போக சொன்னாங்க. அப்போ சுகுணா அண்ணி சொல்லி தான் நீ பாயசம் எடுத்துட்டு வந்திருக்க. ம். சரி. நான் கூட என் மேல இருக்கிற அக்கறையில தான் எடுத்துட்டு வந்தேன்னு நினைச்சேன். பத்தியா, உனக்காக நான் கொண்டு வந்த பாரு, என்ன சொல்லணும். இதெல்லாம் எதுக்கு? நீ பண்ணல, ஜெயந்தி அண்ணி தானே பண்ணாங்க.